ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு 369 டாரா இன் தமிழ். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குயின் ஆஃப் மணி விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் இருக்கும். ஒரு புதிய தொடக்கம் இருக்க போகுது. ஓகேவா? அண்டு ஃபேமிலி மேலே ஒரு ஈடுபாடு ஏற்படும். ரொம்ப ஒரு அன்பும் அக்கறையும் ஒரு பாண்டு இருக்கும் ஃபேமிலியில். அண்டு அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு பாண்டுக்காகவே நீங்கள் சில முடிவுகளை எடுக்கணும்னு நினைப்பீங்க. பொருளாதார ரீதியாகவோ மணி விஷயத்துலையோ புதிய ஒரு நியூ பிகினிங்கை கொண்டுட்டு வரணும். புதிய விஷயம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அண்ட் இதுவரையும் மேபி சில விஷயங்களில் பொறுமையாக இருந்திருப்பீங்க. அந்த இனிமேலும் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு மணி விஷயத்தில் ஒரு நியூ பிகினிங், டோட்டலி உங்கள் லைஃப்பில் மணி விஷயத்தில் ஒரு புதிய மாற்றம் மிக விரைவில் ஏற்பட போகுது அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ சில பேருக்கு உங்கள் பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நிலை மணியில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ரிஷபம் கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒர்க்கஹாலிக்காக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது வேலை 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 அப்படின்ற மாதிரி இருப்பீங்கன்ற மாதிரி இருக்குது. இல்லை ஒர்க் பண்ணுற பிளேஸில் சம் தேர்ட் பார்ட்டிஸ்னால் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டிஸ், ஆனால் நீங்கள் அதனால் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. அதையும் தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது. ஸோ பிஸியாக இருப்பீங்க கரியர் ஆர் பிஸ்னஸ் ஜாப் ரிலேட்டடாக. அண்ட் உங்களுக்கு நியூ ஜாபுக்கு போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் எஃபர்ட் போடுவீங்க. ஓகேவா? நியூ ஜாப்க்கான வாய்ப்பும் இருக்கும். ஜாப் கிடைக்கல அப்படின்னாலுமே இது வரைக்கும் ஜாபுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே. அண்ட் எதை பற்றியும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணாமல் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு தெளிவாக. ஓகே. அண்டு ஒரு டெசிஷன் எடுப்பீங்க, ஒரு நியூ பிகினிங்கான ஒரு டெசிஷன் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. சில அன்வான்ட் தாட்ஸ்னால் கொஞ்சம் நீங்கள் ஹர்ட் ஆகிக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா அது நீங்களாக நினச்சி ஹர்ட் ஆகிறது தான். அது தேவையில்லை. ஒரு சிலர் பழைய நினைவுகள், பாஸ்டில் நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கலாம், அதை பற்றின ஒரு நினைவுகள் வரும். அண்டு அங்கேருந்து ஒரு வாய்ப்புமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் அதை கவனிக்க விரும்பலை அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஓகே. ஸோ உங்களுக்கான ஒரு ஒரு வெளிச்சம் இருக்க போகுது. ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஓகே. உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அது அமையும். ரைட். ஒரு சில பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ சம்வாட் ஏதோ கேஸ் நடக்குது அப்படின்னா அது ரிலேட்டடான ஒர்க்கை பார்ப்பீங்க. அதில் சக்ஸஸ் ஆகணும் கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நடக்கும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ வீணான கவலை மட்டும் தேவையில்லை. அதை ஓரம் வச்சுட்டு உங்களுடைய தேவையில்லாத இப்படியா இருக்குமோ, இல்லை இப்படி முடியாதோ, அது முடியாதோ, அந்த நீங்களாக இல்லைன்னா வேறு யாராவது சொல்லி அதை நீங்கள் நம்புகிறதோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தொடர்ந்து உங்களுடைய முயற்சி போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கான சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே. அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 9 of Wands, Page of Pentacles, King of Wands, இங்கேயும் 8 of Pentacles. ஸோ இது அந்த டெக்கில் 8 of Pentacles, இது இன்னொரு டெக். ஓகே. ஸோ ஓவராலாக பிஸியாக இருப்பீங்கன்னு பார்க்க முடியுது. எஃபோர்ட் போடுவீங்க எல்லா விஷயத்துலையும், கரியர்லேயும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி உங்களுடைய எஃபோர்ட்டை பார்க்க முடியுது. இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு பிடிவாதமாக இருந்தவங்க பர்சன் ஒரு இன்ட்ரெஸ்டடாக ஸ்டெப் எடுத்து ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே. நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது.
அண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு போராட்டம் இருக்கலாம். அது தொடர்ந்து நீங்கள் போராடிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதாவது அதிக எஃபோர்ட் போடுறது தான் உங்களுடைய அந்த தைரியம், மன தைரியத்தோடு நீங்களும் எஃபோர்ட் போடுவீங்க. ஒரு சிலர் வந்து எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றின கேரிங் இல்லாமல் பிஸியாக வச்சுப்பீங்க உங்களை. அதுக்கே ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அதை பார்க்க முடியுது. உங்கள் ஒர்க்கு, கரியர் ரிலேட்டடாக, செல்ஃப் க்ரோத் ரிலேட்டடாக நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுப்பீங்க. அதை பார்த்துட்டு உங்கள் பர்சன் வந்து அட்ராக்ட் ஆகி உங்களை நோக்கி ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ சிச்சுவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஹீலிங் போயிட்டு இருக்கு. ஓகே, பொறுமை அப்படின்றது 2 பேருக்கு சைடுமே இருக்குது அப்படின்னு தெரியுது. அவங்க கேஷுவலாக பொறுமையாக இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஒரு போராட்டமாக இருக்குது அந்த பொறுமையாக இருக்கிறது. ஓகே, ஸோ பட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சம்வாட் ஒரு குட் நியூஸ் வரும். அவங்க சைட்லேருந்து ஒரு ஆக்ஷன் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே ரிஷபம், ஒரு சிலருக்கு வந்துட்டு எப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் யாரோ ஒரு பர்சன் அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்து ஏற்படலாம் அப்படின்றதும் தெரியுது. ஓகே, ஸோ ஜஸ்டிஸ், நியூ பிகினிங் அதெல்லாம் இருக்குது. பாட்டம் ஆஃப் த டெக்கில் ஏஸ் ஆஃப் பென்டிக்கல். ஸோ உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இல்லை சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகுமா ஆகாதானா? ஆகும். சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஒரே ஒரு கைடன்ஸ் நம்ம பார்க்கலாம். குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ், நேர்மையாக இருங்க, கம்யூனிகேஷன் கிளியராக வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்டு கொஞ்சம் வந்துட்டு பொலைட்டாக பேசுங்க. ரைட், எப்போவுமே லாஜிக்கலாக இல்லாமல் கொஞ்சம் இமோஷ்னலாகவும் உங்களை நீங்கள் கொஞ்சம் ஒரு அட்டாச்மெண்ட்டு ஃபேமிலிலேயோ உங்களை சுற்றி இருக்கவங்கள்ட்டையோ ஒரு அன்பான ஒரு வார்த்தை, கைண்ட் வேர்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தலாம். ஆல்வேஸ் நீங்கள் லாஜிக்காக திங்க் பண்ணுற மாதிரி தெரியுது. இது இப்படி தான். யூ ஆர் ஸோ டேலண்டட், யூ ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஒன்லி. பட் இருந்தாலும் அந்த சொல்கிற விதம் அப்படின்றது கொஞ்சம் அந்த டோனை உயர்த்தி இல்லாமல் ஒரு அன்பாக்கிறியா அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்துட்டு கிடைக்கிது. ஓகேவா? அண்ட் சொல்ல நினைக்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். அது வாட் எவர் மேபி இட், அதாவது எதை பொறுத்து அது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் வந்து வச்சுக்கோங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது. ஓகேவா? போல்டாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. யா, ஸோ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் சரிதான், நீங்கள் போயிட்டுருக்கிற பாதையும் சரிதான் அப்படின்றதுல ஒரு போல்ட்னஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேவா? யா, so and this is what I have for you for the month of December. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.